வணக்கம். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். வெல்கம் டு 2025. சரி, நியூ இயர் வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பிளானு? ஆமாம், ஒவ்வொரு நியூ இயருக்கும் ஒரு பிளான் போட வேண்டியது, அப்புறம் எதுவுமே பண்ணுறதில்ல, திருப்பி அடுத்த வருஷம் வர வேண்டியது. இதே தான் ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டே தான் இருக்குது. நம்மளும் புது புது பிளான்ஸ் போட தான் செய்கிறோம். ஆனால் என்ன, ஒன்றும் நடக்க மாட்டிருக்கே. அதே ஃபீலிங் தானே? எஸ், எனக்கும் அது தெரியும், எனக்கும் புரியுது. ஆனால் இந்த 2025 அப்படி இருக்கக்கூடாது. நம்ம போடுற பிளானை ஒரு 50% நம்ம கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம்? எல்லாமே சொல்ல முடியாது, பட் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஸோ பொதுவாக நியூ இயர் ஆரம்பித்தோடனே ஒரு 2 கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் இருக்கும். ஓகே, ஒன்று விரக்தி. என்னன்னா, ஆமாம், வருஷம் அதே தான், அதே நாள் தான், அதே ஜான்வரி தான், அதுவும் ஒரு நாள் தான், அதுவும் ஒரு வருஷம் தாங்க, வேற ஒன்றும் புதுசாக இல்லை. நியூ இயர்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லைங்க. சேம் வாழ்க்கை தான், சேம் சம்பளம், சேம் வீட்டு சுச்சுவேஷன், ஒன்றும் மாற போகிறதில்ல அப்படின்னு விரக்தியில் இருக்கிற ஒரு மைண்ட் செட். செகண்ட் ஓவர் எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன். பாடி நியூ இயர் வந்துருச்சு, அவ்வளோதான். இந்த நியூ இயர்லையாச்சும் நம்ம ஏதாவது ஒன்று பெருசாக பண்ணுறோம். ஓகே, இந்த வருஷத்துலேருந்து பாருங்கள் நான் எப்படி டயட் ஃபாலோ பண்ணுறேன், எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறேன். இந்த வருஷத்துலேருந்து பாருங்கள் நான் எப்படி என்னோடய ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுறேன். எல்லாமே புதுசாக நான் மாற போகிறேன், புது ஆளாக என்னை பார்க்க போகிறீங்க அப்படின்ற ஓவர் எதிர்பார்ப்பு இருக்கும். இது 2 கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். கரெக்டா? அது இன்னும் சொல்ல போனோம்னா, இதுக்காகவே சில பேர் நமக்காக வருவாங்க. தான் இந்த வருஷமே 2025ஆம் ஆண்டு அவங்களுக்கு பிறந்திருக்குது. அதனால் அவங்களுக்கு நினச்ச காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். இந்த அறக்குறையாக நின்னது அதெல்லாம் முழுமை அடையும். இப்போ இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி இதெல்லாம் ஒரு மாதிரி அப்படி மாறினாலும் கூட சரிடா, என்னதான் சொல்கிறாங்கன்னு கேட்போம். நம்ம மனசு ஆறுதலுக்காச்சு அடுத்த வருஷம் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களா? நம்மளை ஓகே, நம்ம பிரச்சனை எல்லாம் தீந்துரும், நம்ம கடன் பிரச்சனை எல்லாம் தீந்துரும், நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரைட்டான ஒரு விஷயம் நடக்கும் அப்படி சொல்ல மாட்டாங்களா? அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் அந்த மாதிரி விஷயங்களை நம்பி பார்க்குறவங்களும் இருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம சுற்றி பண்ணுறோம். ஆனாலையும் ஒரு சில விஷயம் லேக்னால நம்ம போட்ட பிளான் பண்ண முடியாமல் போயிடுது, நம்ம எதிர்பார்ப்பு வீணாக போயிடுது. ஸோ இதுக்கு என்ன தான் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற யாரும் இல்லை, நீங்கள் தான் காரணம். ஸோ நான் சொல்கிற ஒரு 5 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நானுமே ஃபாலோ பண்ணுறேன். ஸோ ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே முக்கியமான ஒரு விஷயம் ஷேரிங் அண்ட் கேரிங் தான், பகிர்ந்து கொள்வது. ஸோ எனக்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்ட, நான் தெரிஞ்சுக்கிட்டு யூஸ்ஃபுல் ஆகிற விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும், பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன வேணால் நீங்கள் நினச்சிக்கலாம். ஆஸ் யுவர் ஃபேமிலி மெம்பர், சிஸ்டர், ஃப்ரெண்ட் ஆர் யுவர் வெல்விஷர் and your doctor, whatever your wish. But இந்த ஒரு அழகான ஒரு நாளில் I need to share something very 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 important secret of success. தெரிஞ்சுக்கலாமா? முதல் விஷயம் நம்பிக்கை. ஆமாம், ஊரில் இருக்கிற எல்லாரையும் நம்புறது, அப்புறமா அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கிறது. எல்லாரையும் நம்புறீங்க, உங்களை முதல்ல நீங்கள் நம்புறீங்களா? கேட்டு பாருங்க, உங்ககிட்டே கிடையாது. என்னதான் நம்ம செஞ்சாலும் நமக்குள்ள ஒரு செல்ஃப் டவுட் அப்படின்றது ஒன்று வந்துடுது. ஓகே தான், பட் என்னால் முடியுமா? எனக்கு அந்த அளவுக்கு கேப்பபிள் இருக்கா? என்னாலாம் அவ்வளோ முடியாது. பாப்பா, எனக்கு அந்த கூட்டத்தை பார்த்தாலே பயம். ஐயோ, எனக்கு அங்கெல்லாம் உள்ள என்ட்ராகிறதுக்கு என்னாலலாம் முடியாது. ஏன் எல்லாரையும் நம்புறீங்க, ஆனால் உங்களை நம்ப மறந்துடுறீங்களே. ஸோ ஃபஸ்ட் திங் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு உங்களை நம்புங்க. செல்ஃப் டவுட் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். பட் அது மற்றவங்களுக்கு வெளியில் தெரிகிற அளவுக்கு இருக்கக்கூடாது. நீங்களே உங்களை சந்தேகம் பண்ணுறீங்கன்றது ஊரெல்லாம் பார்த்து உங்களை தம்பி நீ உன்னால் முடியும்ப்பா, ஏன்பா இப்படி உட்காந்து இருக்க அப்படின்னு 4 பேர் 10 நாள் உங்களை உட்கார வச்சுக்கிட்டு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு போகாதீங்க. செல்ஃப் டவுட் இருக்கும்,
நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே எழும்பலாம், தப்பு கிடையாது. ஆனால் அட் லாஸ்ட் ஒரு கிளியாரிட்டி வந்து ஒரு டெசிஷன் எடுத்து ஓகே ஃபைன் ட்ரை பண்ணுவோம். ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, பார்ட்டிசிபேஷன் இஸ் இட் செல்ஃப் எ சக்ஸஸ். நீங்கள் ஒரு விஷயத்தை பார்ட்டிசிபேட் பண்ணுறதே ஒரு சக்ஸஸ் தான். போய் வின் பண்ணி கப் வாங்குறது தான் ஒரு சக்ஸஸ்ன்னு கிடையாது. நிறைய பேர் நிறைய விஷயத்தில் கலந்துக்கிறதுக்கே ரொம்ப தயங்குறாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு என்னால் இதை நான் பண்ண முடியும், நான் இது போகிறேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வருது இல்லை, அங்கேயே நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நிற்கிறீங்க. ஸோ செல்ஃப் டவுட் இல்லாமல் உங்களை நீங்கள் நம்புங்க. ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வாங்க, அப்போ தான் லைஃப்பில் சக்சீட் ஆக முடியும். இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்றது ஒரு பெரிய மனநோய். அது எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஆனால் அது ரொம்ப இருந்து வெளியில எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு இருக்கக்கூடாது. ஸோ அதை மட்டும் பிரேக் பண்ணிடுங்க. யானைக்கு தேவை தும்பிக்கை, மனிதனுக்கு தேவை நம்பிக்கை. சாரி, தேவை தும்பிக்கை, மனிதனுக்கு தேவை நம்பிக்கை. இதுதான் வாழ்க்கை. இடிக்க தேவை உலக்கை. அதுக்கப்புறம் ஏதாவது சொல்லுங்க. வயதானால் வரும் பொக்கை. செகண்ட் திங், இயர்லி மார்னிங் வேக்கப். எஸ், நீங்கள் ஆல்ரெடி மார்னிங் பர்சனாக இருந்தீங்கன்னா வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். பட் இஃப் யூ நாட், டோன்ட் வரி. ஸோ காலையில் எழுந்துக்கிற பழக்கத்தை இந்த வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த பிரம்ம முகூர்த்தம்ன்ற டைம், இதை நீங்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய டாக்டர்ஸ் முதற்கொண்டு. ஏன் நம்மளுக்கே தெரியும், நம்ம தமிழர்கள் அந்த காலத்துலேருந்து இப்போ ஒவ்வொரு நிகழ்வும் நடக்குதுன்னா காலையில் கல்யாணத்துலேருந்து நமக்கு பிரம்ம முகூர்த்த டைமில் தான் நடக்கும். ஸோ அந்த டைமில் இருக்க ஒரு மேஜிக் வந்து உங்களுக்கு எந்த டைம்லையும் கிடைக்காது. எந்த ஒரு விஷயத்த நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுனாலையும் அந்த காலையில் நீங்கள் போடுற பிளான், காலையில் உங்களுக்கு வரக்கூடிய அந்த சிந்தனைகள், காலையில் இருக்கிற அந்த ஆக்சிஜன், ஓசோன் அப்படின்ற ஓசோன் தெரப்பி வந்து இப்போது நிறைய ஒரு ஃபேமஸான ஒரு ட்ரீட்மெண்ட், நிறைய பிரச்சனைகளுக்கு அது ஒரு தீர்வாக இருக்குது. ஸோ அந்த இயற்கையான முறையில் உங்களுக்கு நல்ல ஓசோன் கிடைக்கணும் அப்படின்னா காலையில் பிரம்ம முகூர்த்தம் 4:30லேருந்து 5:30க்குள்ளே இருக்கிற அந்த டைம் பீரியடில் இருக்கிற ஆக்சிஜன் உங்களுக்கு அவ்வளோ நல்லது. உங்கள் உடலில் இருக்க பிரச்சனையும் சரிப்படுத்தும், உங்கள் மனசையும் கிளியர் ஆக்கும். ஸோ இந்த ஓசோன் தெரப்பியால் என்னென்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட உங்களோட வாழ்க்கை நாட்களை அதிகப்படுத்தும். ஸோ நம்ம ரொம்ப நாள் உயிரோடு இருந்தால் தான் நம்ம செய்ய நினைக்கிறத செய்ய முடியும். கரெக்டாக? நீங்கள் நிறைய பேர், நிறைய சாதனையாளர்களை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே காலையில் அதிகாலையில் எழுற ஒரு மனிதர்களாக தான் இருப்பாங்க. நிறைய புகழ்பெற்ற Rich people don't sleep 8 hours a day. That's a third of your life. It ain't but 24 hours in a day. You cannot be sleep 8 hours a day. You can't live in LA and wake up at 8 o'clock in the morning. சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் இந்த வருஷத்துல இருந்தாச்சு காலையில் எழுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒரு வேலை இல்லை என்னால் முடியாது, நைட் டியூட்டியில் இருக்கும்போது நான் அப்படிங்க எழ முடியும். ஸோ நைட் டியூட்டி இஸ் எக்ஸ்பெக்ஷனல். ஸோ அது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் மற்ற நாட்களில் முடிந்த வரைக்கும் காலையில் எழுந்து பாருங்கள். அதுக்கு அன்னைக்கு கிடைக்கிற உங்களுக்கு புத்துணர்ச்சியே தனி. உங்களுக்கு அன்னைக்கான நாளோட டைம் பீரியடே ரொம்ப இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் அன்னைக்கு பண்ணலாம். ஓகே, எஸ். அடுத்து 3வது, செல்ஃப் கேர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். செல்ஃப் கேர்னா என்ன? செல்ஃப் கேர் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப் லவ். இப்போல்லாம் நிறைய பேர் செல்ஃப் லவ் சுற்றிட்டு இருக்காங்க. செல்ஃப் லவ்னா முதல்ல என்ன? யார் அவங்களே டேக் கேர் பண்ணுறாங்களோ தட் மீன்ஸ் தே ஹாவ் செல்ஃப் லவ். அதுதான் முக்கியமான விஷயம். செல்ஃப் கேர்ன்றது நாட் ஒன்லி அபவுட் ஸ்கின் ரொட்டீன். ஸ்கின் கேர் பண்ணுறது மட்டுமே செல்ஃப் கேர் கிடையாது. உங்களை நீங்கள் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எல்லாருக்கும் கேர் பண்ணுறீங்க, எல்லாரையும் பார்த்துக்கிறீங்க, ஆனால் உங்களை பார்த்துக்கிறீங்களா? இல்லை. நீங்கள் கரெக்டாக சாப்பிட்றீங்களா? கரெக்டாக உங்களோட மைண்டு ஃப்ரீயாக வச்சுக்கிறீங்களா? ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கீங்களா? நல்லா தூங்குறீங்களா? உங்களுக்கு எல்லா செரிமான பிரச்சனை இல்லாமல் உடலில் இருக்கா? எந்த ஒரு டயர்ட்னஸும் இல்லாமல் பிரிஸ்காக இருக்கீங்களா? இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது அவசியம். ஏதோ ஒரு சோர்வு மனசில் வருது, ஏதோ ஒரு வீக்னஸ் வருது அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களை நீங்களே ஆராய்ச்சி பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு 2 விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சாகணும். ஒன்று எக்ஸசைஸ், பாடி ஒர்க்ஸ். ஏதாவது ஒரு பாடி ஒர்க்ஸ், வாக்கிங், சைக்கிளிங், ஜாக்கிங், ஜிம் போகிறதா இருக்கட்டும், யோகா பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஸ்விம்மிங், வாட் எவர், எனி பாடி மூமெண்ட்ஸ் யூ நீட் டு டூ. செகண்ட் திங், டயட்.
டயட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். இது வந்து நேச்சுரோபதி இயற்கை மருத்துவர் டாக்டர் சொல்லணும், இல்லை சித்தா டாக்டர் சொல்லணும், ஆயுர்வேதா டாக்டர் சொல்லணும்னு இல்லை. இப்போ அலோபதி டாக்டர்ஸ் முதற்கொண்டு எல்லா டாக்டர்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல வேண்டிய விஷயம், உங்களோட உணவு பழக்க முறைகளை மாற்றிக்கொள்ளுங்க. அதாவது உணவே மருந்து அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல எல்லாரும் வந்து நின்றுட்டாங்க. ஸோ இப்போ என்னன்னா மெடிசன், ஆயிரக்கணக்கான மெடிசன் இருந்தாலுமே கூட அட்லாஸ்ட் உங்களை நோயிலேருந்து பாதுகாத்து கொள்ளணும், உங்கள் பாடியை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் உள்ள ஒரு டாக்டர் இருக்கார்ல, அவரை யார் பார்த்துப்பா? நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நல்ல டயட், நல்ல ரொம்ப நியூட்ரிஷியனான ஒன்று பேலன்ஸ்டான ஃபுட்ஸை வந்து நீங்கள் சாப்பிடணும். அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், உங்கள் மைண்டை பார்த்துக்கணும். உங்கள் மைண்டை பார்த்துக்கிறது எப்படி? நல்லா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும், நல்லா தூங்கணும், நல்லா என்ஜாய் பண்ணுங்க. எதனா ஒரு நாள் அவுட்டிங் போங்க, ஹேங் அவுட் ஆங்க, மூவிஸ் பாருங்க. ஸோ வாட் எவர் யூ லைக், ஸ்டோரிஸ் படிக்கிறது, புக்ஸ் படிக்கிறது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கான ஒரு டைமை நீங்கள் எடுத்துக்கணும். உங்களுக்கான செல்ஃப் கேரை நீங்கள் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஒரு முடி கொட்டுதா, இல்லை வந்து பிம்பிள் வருதா, ஏதோ ஒன்று வாழ்கிறேன் விடுங்க, இருக்கிற பிரச்சனையில் இதெல்லாம் பார்க்கணுமா? பார்க்கணும். வேற யார் பாப்பா? உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் உங்களை செல்ஃப் கேர் பண்ணும் போது தான் நீங்கள் ஒரு உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். நீங்கள் ரொம்ப அழகாகவும் அறிவாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க. இப்படி இருந்தால் தான் நீங்கள் செய்ய நினைக்கிறத செய்ய முடியும். இல்லைன்னா எப்படி செய்ய முடியும்? Most powerful thing. We all think it's a physical. I am tired, I can't run more. It's the mind that is telling the body you can't run. That's I think the hard work, the discipline, the honesty. It's the mind that is much more stronger. And these are the things that you keep teaching the youngsters. ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம மனசில் இருக்க எல்லா விஷயத்தையும் கொட்டுறதுக்கு ஒரு இடம் வேணும். அதுதான் 4th பாயிண்ட். நீங்கள் ஆல்ரெடி ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. நம்ம கடவுள்கிட்ட தினமும் பிரார்த்தனை பண்ணும்போது நம்மளோட பிரச்சனைகளை கொட்டுறது ஆயிரம் கை உண்டென்றால் நீ ஒரு கை தரக்கூடாதா? ஈராயிரம் கண் கொண்டாய் உன் ஒரு கண் என்னை பாராதா? உன்னில் சரணடைந்தேன் இனி நீ கதியே, பார்த்தேனே உயிரின் வழியே. பாரம் கவலைகளை நம்ம வந்து கடவுள்கிட்ட சொல்லி நம்ம வந்து அழுது பண்ணும்போது நம்ம உள்ளே இருக்கிற ஒரு பாரம் கம்மியாகுது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் கொஞ்சம் கம்மியாகும். அப்படி ஸ்பிரிச்சுவல் பர்சன் இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நீங்களே ஒரு பிம்பமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ரொம்ப வந்து நெருக்கமானவர்கள்கிட்ட வந்து நம்பிக்கை இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணலாம். இல்லை எனக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை, என்னால் என்னோட பிரச்சனையே வெளியே சொல்ல முடியாது, அந்த சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னும் போது உங்களுக்கு நீங்களே பின்பமாக உங்களோட கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் பேசிக்கலாம். பைத்தியம்னு சொல்லுவாங்கல்ல, சொல்லதான் செய்வாங்க. அதுக்குன்னு எல்லாரும் எதிர்க்கா போய் அப்படி பேசாதீங்க. நீங்கள் தனிமையில் இருக்கும் போது, நீங்கள் ரொம்ப யோசனையில் இருக்கும் போது உங்களுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடியை வச்சுக்கிட்டு நீங்களே உங்களை பார்த்து உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனையோ அதை சொல்லி பாருங்க. அதுக்கான தீர்வும் உங்களுக்குள்ளேயே இருக்கும். நீங்கள் யார்கிட்டையும் கேட்க தேவையில்லை. உங்களுக்கான பிரச்சனைக்கு தீர்வு உங்களுக்குள்ளேயே இருக்கு. உங்க மனசாட்சியே சொல்லும். ஆனா நீங்க அதுக்கு டைம் கொடுக்கறது இல்லை. நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? உங்களுக்கு நீங்க டைம் கொடுத்து பாருங்க. உங்களோட மனசாட்சிக்கு தான் தெரியும் உண்மையான நீங்க யாருன்னு. வெளியில இருக்கிறவங்க யாருக்குமே உங்களோட 100% நீங்க தான் இதுன்னு சொல்ல முடியாது. நீங்க பேசுற விதத்தை வச்சோ, உங்களோட உடைய வச்சோ, உங்களோட நடைய வச்சோ, உங்களோட பழக்க வழக்கத்தை வச்சோன்னா இது நீங்கன்னு ஜட்ஜ் பண்ணுவாங்களே தவிர உண்மையாவே இதுதான் நீன்ற விஷயம் முழுசா உங்க பெற்றவர்களை தவிர வேற யாருக்குமே தெரியாது. முழுசா என்ன கேட்டா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இருக்க ஒவ்வொரு பிரச்சனைக்கு தீர்வு நீங்க ஏன் வெளியில தேடி அலையறீங்க? உங்களுக்குள்ளேயே கேள்வி கேளுங்க, உங்களுக்குள்ளேயே பேசிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கண்டிப்பா உங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். இது உண்மையா ஒரு பெஸ்ட் சொல்யூஷன். இது நான் பர்சனலாக பண்ணுற ஒரு விஷயம். நானுமே தினமும் வந்து எனக்கு வரக்கூடிய நிறைய குழப்பங்களை வந்து நான் கண்ணாடி பார்த்து பேசிக்கிறது உண்டு. சம்டைம்ஸ் பார்த்தாங்கன்னா பைத்தியம் தான் சொல்லுவாங்க. ஸோ யார் எதிர்க்கோ பேசாதீங்க. நீங்கள் தனிமையாக இருக்கும் போது அந்த மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மைண்ட் வந்து அவ்வளோ ரிலீஃப் ஆகும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு.
ஏன்னா உங்களுக்குள்ள அவ்வளோ பெரிய மோட்டிவேட்டர் வெளியே வந்து பேசுவாங்க. உங்க மனசாட்சி உங்ககிட்ட பேசும். நீங்க படத்துலலாம் பார்ப்பீங்க 2 மனுஷங்க வந்து நின்று பேசுறது, அது எல்லாமே சத்தியமா உண்மை. எப்போ உங்களுக்குன்னு நீங்க டைம் கொடுக்கும்போது. ஓகே, அண்ட் ஃபைனல் திங், பிலீவ் நேச்சர். இயற்கையை நம்புங்க. ஓகே, நான் ஒரு இயற்கை மருத்துவர், இயற்கையினால அப்படி பேசுறேன் அப்படிலாம் கிடையாது. நீங்களே யோசிச்சு பாருங்க, இயற்கையால தான் நம்ம வந்தோம், இயற்கையால் தான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த இயற்கையை நம்புங்க, நேசிங்க, அது கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ செடிங்க கிட்ட பேசுறதா இருக்கட்டும், கார்டனிங் பண்ணுறதா இருக்கட்டும், ஒவ்வொரு ஸ்டார்ஸ் கிட்டேயும் பேசுங்க, மூன் கிட்ட பேசுங்க, சன் கிட்ட பேசுங்க. என்னடா இது, என்ன இதுகிட்ட பேசு, உயிர் இல்லாத உயிர் இருக்கிறவங்க கிட்டே பேச முடியல அப்படின்னு. உண்மையாகவே உயிர் இருக்கிறவங்க கிட்ட பேசும்போதா கூட நமக்கு அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, மன நிறைவு கிடைக்காது. ஆனால் நீங்கள் நேச்சர் கிட்ட பேசும்போது அவ்வளோ மன நிறைவாக இருக்கும். உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு தோணும். அட் லாஸ்ட் எண்ட் ஆஃப் த டே நமக்கு ஒரு சில டைமில் தோணும், நம்ம சொல்கிறது ஒருத்தவங்க கேட்டால் போதும், நம்மளுக்கு எதுவுமே ரிப்ளை பண்ண தேவையில்ல, மாற்றத்தை உண்டு பண்ணும். நம்ம எது பண்ணாலையுமே எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் நம்ம மைண்டு தான். மைண்டுன்றது மூளைக்குள்ளே இல்லை, நம்மளோட ஒவ்வொரு செல்லுமே அந்த ஒரு மைண்டில் அடங்கியிருக்கு. நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயமே அந்த மைண்டால தான். ஸோ அந்த மைண்டுக்கு ப்ரிப்பரேஷன் தான் இந்த 5 டெக்னிக்ஸும். இந்த 5 விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இந்த 2025 கண்டிப்பாக ஏதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயமா நம்ம செஞ்சு சாதிச்சு நம்மளோட பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நம்ம ரொம்ப ஹாப்பியான ஒரு இயராக இருக்கு. என்னோட பெஸ்ட் விஷஸ். ஸோ நான் சொல்கிறத அப்படியே நம்பாதீங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணி அது உங்களுக்கு பயனாக இருந்துச்சுன்னா மட்டும் நம்புங்க. பயனாக இருந்துச்சுன்னா மட்டும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் ஐ ஹார்ட்லி பிலீவ் திஸ். ஸோ இதை நான் ஃபாலோ பண்ணி எனக்கு அதில் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் நான் ஃபீல் பண்ணதுனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். பிகாஸ் we are in the wellness. So wellness means we together only make the difference. So have a great year and love you all. Thank you. வாழும் நமக்கு கதைகள்